ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போது இந்த ராமாவோட அடுத்த எபிசோடு தான். இதோட ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு இந்த தீசங்கு ஒருத்த லாயராக இருந்திருப்பான் இல்லையா, இந்த மாடலே ஜிசுவை சிஓ கொலை பண்ணிட்டு எனக்கு பதிலாக நீ இந்த பழி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லாயர்கிட்ட சொல்லியிருப்பான்ல, அவனை தான் காட்டாங்க. அவன் இப்போ ஜெயிலில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்துட்டு வரான். உங்களை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனால எந்த பிரயோஜனமே இல்லை, யாருமே நான் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறவன் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தேக்கு பதிலாக தானே நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவன் ஒரு மெமரி கார்டு எடுத்து காட்டுறான். ஆக்சுவலாக அந்த சிஓ வந்துட்டு மாடலை ஜிசுவே கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அப்போ அந்த காரில் இருந்தால் டேஷ் கேமோட மெமரி கார்டு தான் இது. அதை இந்த லாயர் தான் எடுத்து கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டு இருந்திருப்பான். அதை ஹீரோ வந்து எடுத்துட்டான் போல. நீங்கள் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இது மட்டும் தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, அவனை ஆமாங்க அப்படின்னு சொல்கிறவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். தேங்க்யூங்க அப்படிங்கமா சொல்லிட்டு அதை வாங்க வரேன். ஹீரோ டப்புன்னு அதை உடச்சு போட்டுறான். என்னையா பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னியா, உன்னோட லைஃப் மட்டும் உனக்கு அவ்வளோ பெருசு, மற்றவங்களோட லைஃப்லாம் பற்றி நீ கவலையே பட மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இப்போ என்ன பண்ணுன, ஒரு டிடெக்டிவாக வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணலாமா, நீ சட்டத்தை வந்து மீறிட்ட அப்படிங்கமா சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு பெரிய இடத்துல எல்லாம் மோதுனேன்னா கடைசியில் நீ செத்து தான் போகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு, இதை நீ தான் எனக்கு சொன்ன அப்படிங்கமா சொல்ல, இவன் அப்படியே யோசிச்சு பார்க்குற. ஆக்சுவலாக தேசன் கிட்ட இவன் இதே டைலாக் தான் வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்போ உனக்கு இந்த சட்டம்லாம் கண்ணுக்கு தெரியல, இப்போ மட்டும் வந்து தெரியுதா, இங்கே பாரு நீ பேசாமல் இந்த ஜெயிலே கடை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு மர்டரர் அப்படிங்கிற பழியோடு தான் நீ சுற்றிட்டு இருக்கணும், கடைசியில் அதே பேரோட தான் நீ செத்தும் போகணும்டா அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடான். இவன் அப்படியே கதறிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நியூஸில் ஃபுல்லாக இந்த சிஓ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ரிலேட்டடாக ரிலீஸ் ஆன இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கைது பண்ணியாச்சு, அவனையுமே சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அவன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிஓட அப்பா இருக்கார் இல்லையா, தேக்கம் குரூப்போட சேர்மன், அவர் வந்து நான் பதவி விலக்கிக்கிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டாரு போல. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அப்படியே ஹீரோ வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போக, அங்கே தான் வந்துட்டு இந்த சிஓ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்துட்டு இருக்கான். அப்படியே லைட்டாக அவன் கண்ண முழிச்சு பார்க்க, ஹீரோ அவன் கிட்ட, கடவுள் இன்னொன்று உயிரோட வச்சுட்டு இருக்கிறதே நீ வாழ்ந்துக்கிட்டே நரகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்டா அப்படின்னு சொல்ல, என்னன்னு பார்த்தா அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல 2 காலுமே வந்துட்டு போயிடுச்சு போல. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க உன்னோட வாழ்க்கையை இப்படியே தான் நீ கழிக்கணும். ஆக்சுவலாக கொலை பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு தானே, ஆனால் இதுக்கப்புறம் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது, ஒரு ஈய கூட உன்னால் காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறவன், உன்ட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறது எனக்கும் ஃபன்னாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் கிளம்பணும், போயிட்டு வரேன், இன்னொரு தடவை நீ என்னை மீட் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறேன், எல்லாம் என் நேரண்டா அப்படிங்குமா இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ நேராக ஜிசுவோட நினைவிடத்துக்கு தான் போகிறான். அன்னைக்கு அந்த சிஓவை கொலை பண்ண விடாமல் என்னை தடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்கிறவன் அப்படியே பயங்கரமாக ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதோட உங்களோட பெண் இவன்ட்ட தான் இருந்திருக்கும், அதான் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே கிளம்புறவன், இத்தனை நாளும் இந்த ரிவெஞ்சுக்காக தான் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தேன், இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது எல்லாமே நான் மறுபடியும் சாகணுங்கிறது மட்டும்தான் அப்படிங்கமா ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காட்டுறாங்க, ஹீரோ டிடெக்டிவ் ஆனாவே வாழ ஆரம்பிச்சிட்டான் போல. ஜூனோட சேர்ந்து இந்த அக்யூஸ்ட் எல்லாம் வந்து பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட வாய்ஸ் ஓவரில், நான் டிடெக்டிவ் ஆனோட வாழ்க்கையே வந்து வாழ பழகிட்டேன், ஆனால் டெத் என்னை தேடி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காகவே வந்து காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, அப்படிதான் ஜூனும் இவனும் சேர்ந்து ஏதோ ஒரு கேங்ஸ்டர் டீம் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதில் இருக்க ஒரு ஆள் வந்துட்டு இவனை சுற்றில வச்சு அப்படி அடிக்கிற மாதிரி வந்துட்டு வர, இவனும் இதுதான் நம்மளோட சாவு போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, பார்த்தா ஜூன் வந்துட்டு இவனை மறுபடியும் காப்பாற்றி விட்டுறான். ஆனால் ஜூனுக்கு வந்துட்டு இதில் கையில் அடிபட்டுருச்சு போல, அவனை ஹாஸ்பிட்டல் போய் வந்து அட்மிட் பண்ணியிருக்க. இப்போ ஹீரோ ஜூன் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படிங்கமா சொல்ல, இங்கே பாருங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன், ஆனால் இந்த நிலமையில என்னை பார்த்தா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கமா சொல்கிறான். யாருன்னு பார்த்தா ஆக்சுவலாக ஜூனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு போல. அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஜூனுக்கு இப்படி அடிபட்டு இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக, வா பாப்பா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அது சாப்பிடவே மாட்டேது, ஏன் நீ சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த குழந்தை அப்படியே பாவமா, அங்கிள் நீங்களும் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஒவ்வொரு தடவை வேலைக்கு போகும்போதுமே உங்களுக்கும் இந்த மாதிரி தான் அடிபடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக என்னோட அப்பா ஒவ்வொரு தடவை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போதுமே இந்த மாதிரி அடிபட்டு தான் வருவாங்க, ஒவ்வொரு தடவை அவர் வேலைக்கு போகும்போதுமே எனக்கு ரொம்ப பயமாக தான் வந்துட்டு இருக்கும், அவருக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கே கஷ்டமாக போயிடுது. இங்கே பாரு பாப்பா, இனிமேல் என்னோட அப்பாவுக்கு அடியே படாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கமா சொல்ல, நிஜமாவா அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கமா கேட்க, இவனும் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவனோட கையில் லைட்டாக அடிபட்டுருக்கிறத பார்த்து
பார்த்துட்டு அந்த குழந்தை அழகா பேண்டேஜ்லாம் வந்து போட்டு விட்டுட்டு உங்களுக்கும் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கமா சொல்ல இவனை வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜூனோட ரூமுக்கு வர இவங்க 3 பேர் அப்படியே ஃபேமிலியாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் மனசுக்குள்ளாரியே ஒருவேளை நானும் சாகாமல் இருந்திருந்தேன்னா எனக்கும் இப்படி ஒரு ஃபேமிலி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோவும் ஜூனும் ஒரு ட்ரக் டீலரை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவன் ஓடி ஓடி கடைசியில் ஒரு மொட்டை மாடியில் போய் வந்து மாட்டிக்கிறான். அந்த பக்கம் தப்பிக்கிறக்கு வழியும் இல்லை, விழுந்தா கீழே தான் வந்துட்டு விழுகணும். இவனுங்களும் இதுக்கப்புறம் எங்கடா வந்துட்டு ஓடுவேன், உன்கிட்ட ட்ரக் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆகிடு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு என்கிட்ட ட்ரக் மட்டும் இல்லடா, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து ஹீரோவை கையிலையும் ஜூனை வந்து கால்லையும் ஷூட் பண்ணிடுறான். மேலோகத்துக்கு போறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கியை காட்டி கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோக்கு வந்துட்டு ஜூனோட குழந்தை சொல்லியிருக்கும் இல்லையா, என்னோட அப்பா எப்போ வேலைக்கு போகும்போதுமே அடிப்பட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டான். அந்த விஷயம் ஞாபகம் வரேன். நான் அப்போ வேணா ஜிசுவை காப்பாற்றாமல் இருக்கலாம், இந்த டைமும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த ஆள்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறேன். அவன் ஹீரோட வயிற்றுலேயே வந்து ஷூட் பண்ணிடுறான். இவனுக்கு கடுப்பாகுது, என்னடா ஆளாளுக்கு என்ன சுட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படி மாடியிலேருந்து கீழே விழுக அவனுக்கு ஒன்றும் ஆகலாம். ஆனால் ஹீரோ வந்து அப்படியே இறந்து போயிடறான். ஜூன் அதை பார்த்து அப்படியே கதறிட்டு இருக்கேன். இங்கே அப்படியே டெத் இருக்கிறதுல அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அதில் ஹீரோட இந்த பிறவி வந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் பேலன்ஸ் 3 பிறவி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுது. இங்கே ஹீரோ கண்ணு முழிச்சு எழுந்திருக்கு. டெத்தை முன்னாடி இப்படி கோவமா நின்றுட்டு இருக்காங்க. நான் தான் உன்னை வார்ன் பண்ணல அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு இப்போ என்ன நானே என்ன சாகடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என் மேலே அப்செட்டாக இருக்கீங்களா, ஆனால் என்கிட்ட குட் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் அந்த டிடெக்டிவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கமா சொல்ல இவங்க வந்துட்டு அப்புறம் அப்படின்னு கேட்க ஆக்சுவலாக உங்களுக்கு புரியலையா, நான் ஒருத்தரோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கமா சொல்ல இவங்க அப்படியே சிரிச்சுட்டே நீயே ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் வந்துட்டு என்ன இது கொஷின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். உன்னை நினச்சி நீ இவ்வளோ பெருமைப்படுற அப்படின்னா நீ பேசாமல் இங்கே இருக்காம கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே இவங்க டப்புன்னு நெத்திலே ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ அடுத்த பிரிவில் கண்ணு முடிச்சு எழுந்திருக்க பார்த்தா ஹோம்லெஸ் மேனாக வந்து பிறந்திருக்கான். என்ன என் மேலே இப்படி நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கவன் ஓ என்னோட நெக்ஸ்ட் லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் அந்த டெத் அப்படி சிரிச்சாங்களா, இது வரைக்கும் எவ்வளவோ விஷயத்த சமாளிச்சிட்டேன், இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே டிவியில் வந்துட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி டிடெக்டிவ் ஆண் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் இவரை மாதிரி ஆளெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்கணும் அப்படிங்கமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு, ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி. நானே என்னோட சொந்த ஃபியூனரலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவன் இங்கேருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த பார்த்தே இருக்கான் இல்லையா, தேக்கன் குரூப்போட சிஇஓ அவனே அங்கே சாகர நிலைமையில தான் கிடக்கிறான். ஆனால் இப்படி டிடெக்டிவ் ஆண் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸை பார்த்துட்டு அவன் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டிடெக்டிவ் ஆனோட ஃபியூனரலும் வந்து அதே ஹாஸ்பிட்டல் தான் நடக்குது போல. அங்கே தான் வந்துட்டு இப்போ இந்த ஹோம்லெஸ் ஹீரோ வந்துட்டு போகிறான். அந்த ஃபியூனரல் ஹால்குள்ளே போய் பார்த்தா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிற விதமாக பொக்கேஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறவனுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு. அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஜூனோட ஃபேமிலி தான் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே அங்கிள் நீங்கள் வந்து மேலேருந்து எங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்களா, உங்களோட ப்ராமிஸை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஜூனுமே ஹீரோ நினச்சி அப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியில் போயிடறேன். இங்கே ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அவன் இப்போ இருக்கிறத ஹோம்லெஸ் மேன் ஆச்சு. அந்த குழந்தை அவனை பார்த்து அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருது. இப்போ அப்படியே உள்ளே எட்டி பார்த்தா அங்கே அந்த சீஃப் எல்லாம் இருப்பார்ல, அவர் வந்து மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் பேசாமல் முதல்ல இந்த மாதிரியே இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதோ என்னமோ, இப்போ கொஞ்ச நாளாகவே அவன் வேற ஒரு ஆள் மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்தான். அதனால தான் அவன் சீக்கிரமாகவே இப்படி இறந்துட்டானான்னு எனக்கு தெரியல. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷன் சாக போகிற நாளில் தான் சடனாக சேஞ்ச் ஆவான்னு சொல்லிட்டு அப்படிங்கமா பேசிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வர ஒரு ஆள் இவனை பார்த்துட்டு இவன் ஹோம்லெஸ் மேன் தானே, ஓசி சாப்பாடுக்காக வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவனை விரட்டிட்டு இருக்கேன். அப்போ சீஃப் இதை பார்த்துட்டு இங்கே பாரு அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக தானே வந்திருக்காரு, இப்பெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் ஃபுட்டையும் கொடுத்து அங்கேருந்து அமுச்சு வைக்க இவன் அப்படியே சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பிரைம் மினிஸ்டரே டிடெக்டிவ் ஆணுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்படியே ப்ரெஸ் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. இவனை ஒரு மூளைக்கு தள்ளிடுறாங்க. இவன் அப்படியே மனசுக்குள்ள டிடெக்டிவ் ஆனா இருந்து நான் செஞ்ச செயலுக்கு எல்லாரும் அவரை இப்போ பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் டிடெக்டிவ் ஆனா நான் செஞ்ச செயலுக்கும் எனக்கும் இப்போ எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிற ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டே அவன் அங்கேருந்து கிளம்ப அந்த ஸ்டெப்ஸில் தான் ஜூன் உட்காந்து அப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஜூன் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான்ல, நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், ஆனால் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு இங்கே பாரு எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, உன்னை நீயே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணு. டிடெக்டிவ் ஆன் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டார். அவர் அன்னைக்கு அந்த மாடியிலேருந்து குதிச்சு நினச்சி சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு அப்படிங்கமா சொல்ல. ஜூனை பொறுத்த வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாத ஒரு ஹோம்லெஸ் மேன் தானே. ஸோ அவன் டென்ஷன் ஆகிட்டு அவரோட சட்டையை பிடிச்சி யார் நீ இதெல்லாம் சொல்கிறக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க இவன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். அப்போ டெத்து கேட்டிருப்பாங்க இல்லையா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. இவன் யாருன்னு சொல்கிறது இத்தனை பிறவிகளை வந்து கடந்து வந்திருக்கான், இதில் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவான். அதெல்லாம் அப்படியே யோசிப்பது அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவன் ஜூன் கிட்ட எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கமா சொல்ல அவன் ஒன்றும் புரியாமல் ஏதோ பைத்தியக்காரன் உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி
கிளம்பி போயிடுறேன். இங்கே இவன் வந்துட்டு ஜிசு சொன்னதை வந்து யோசிச்சு பார்க்குறான். அவங்க ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு மனுஷன் தானாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து சந்தோஷப்படுவான், அந்த லைஃப் மட்டும்தான் மீனிங்ஃபுல்லான லைஃப்னு சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே மனசுக்குள்ள நானாக ரொம்ப நாள் வாழ முடியாத போது நான் வெவ்வேறு பிறவிகளை வெவ்வேறு பர்சன்ஸாக பிறக்கிறது பாயிண்ட்லெஸ் தான் அப்படிங்கிற வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் இந்த பர்சனோட மெமரிஸ் வந்துட்டு வருது. இவன் அதை பார்த்த உடனேவே ப்ளீஸ் இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க அந்த மெமரிஸ் இவன்ட்டு தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடும்போது ஸ்கீட்டை அப்படியே கீழே விழுந்து மாண்ட உடஞ்சா அப்படியே வந்து இறந்தும் போயிடறான். இந்த பர்சனோட மெமரிஸ் என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியல. இப்போ ஹீரோ டெத் இருக்கிறதுல தான் கண்ணு முழிக்கிறான். இன்னும் 2 பிறவி தான் இருக்கு. ஹீரோ டெத்து கிட்ட எனக்கு சொந்தமே இல்லாத விஷயங்களை பார்த்து நான் பெருமைப்படுறதை நினச்சி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் திரும்ப திரும்ப முட்டாளாகிறத பார்த்து எனக்கு ரொம்ப என்டர்டைனிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்ல இவன் கடுப்பாகிறான். நான் டிடெக்டிவ் ஜூனை வந்து காப்பாற்றிருக்கான்ல, அவன் அங்கே தான் சாகணுங்கிறது தானே அவனோட விதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது உனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கியை காட்டேன். இவன் அதில் போய் தலையை வச்சுட்டு சீக்கிரம் என்ன ஷூட் பண்ணுங்க, இன்னும் 2 பிறவி தானே இருக்குது, அதில் நான் செத்தா மட்டும் போதும் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, உனக்கு ஞாபகம் இல்லையா ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே டெத்து தர போகிற வழி ரொம்ப மோசமாக இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன்ல, கடைசியில் உனக்காக காத்துட்டு இருக்க போகிறது நீ கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வழியாக தான் இருக்கும் அப்படிங்குமா சொல்ல, இவன் வந்துட்டு என்னவா இருந்தாலும் சரியா அதில் நான் என்னையே வந்து கொண்டுக்கிட்டு அதை முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்ல, இவங்க நீ சரியான ஃபுல் தாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ அடுத்த பிறவில கண்ணு முழிக்கிறான். யார் இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவன் யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா அது வந்து மெயின் ரோடு மாதிரி தான் இருக்குது, நிறைய வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் பாட்டுக்கு வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இந்த பர்சனோட மெமரிஸ் வந்துட்டு வருது. அதை ஹீரோட வாய்ஸ் ஓவர் நம்மளுக்கு சொல்கிறாங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டனோ அந்த ஒரு லைஃப்பை தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்குன்னு வேலை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான், என்னால் ரீச்சே பண்ண முடியாத அந்த ஒரு லைஃப் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அது எல்லாமே ஒரே நிமிஷத்துலேயே வந்து காணாமல் போயிடுச்சு. இவரோட இளமை காலத்தை ஃபுல்லாக திருடிக்கிட்ட அந்த கம்பெனி இவரை வேலையை விட்டு வந்து அனுப்பிட்டாங்க. இவரோட ஃபேமிலியும் இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு பயன்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் செத்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசார வந்து ஆசைப்பட்டாரு. நான் அந்த ஒரு நிமிஷம் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரியே இப்போ மறுபடியும் அதே முடிவை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஓடிட்டு இருக்கேன். அப்படியே நம்மளோட ஒரிஜினல் ஹீரோ வந்து கட்டாங்க. இது எந்த சீன் ஞாபகம் இருக்கா, ஹீரோவோட இன்ட்ரோ சீன் தான். அவன் தேக்கன் குரூப்போட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணக்காக வந்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்போ ஒரு பர்சன் ஆக்சிடென்ட்டாக இறந்து போயிருந்திருப்பாங்களா, அந்த பர்சன் வந்துட்டு இந்த பர்சன் தான். இப்போ ஒரிஜினல் ஹீரோவும் சரி இந்த மறுபிறவில் இருக்க ஹீரோவும் சரி ஒரே சீனில் தான் இருக்காங்க. அப்போ நடந்த மாதிரியே இந்த ஒரிஜினல் ஹீரோ மேலே மறுபிறவில் இருக்க ஹீரோ இடிச்சிட்டு அப்படின்னு ரோட்டில் போய் வந்து நிற்க, அப்போ சியோட கார் வந்துட்டு அவர் இடிச்சு தூக்கிடுது. அவர் பறந்து வந்து நம்ம ஹீரோ முன்னாடி தான் விழுகிறாரு. அவனை அவரை பார்த்து பயந்து போயிட்டு 911க்குலாம் வந்து கால் பண்ணிட்டு அவர் ஹெல்ப் பண்ணக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே தான் இந்த சிஓவும் என்ன இவர் உயிருக்கு போராடி இருக்கிறது அப்படி ரசிச்சு வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த சைக்கோ கிளர் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஆளோட கண்ணை பார்க்கும்போதே அவர் என்னை வந்து கடவுள் மாதிரி வந்து பார்த்தாரு, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சிஓக்கு பக்கத்தில் டெத்து வந்து நிற்கிறாங்க. அவங்களும் இவன் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ இவன் வந்துட்டு ஒரிஜினல் ஹீரோட கையை பிடிச்சா வந்துட்டு ஏதோ சொல்ல போகிற மாதிரி இப்படி பக்கத்தில் போகிறாரு. ஆனால் வந்து அப்படியே இறந்து வந்து போயிடுறாரு. இப்போ டெத்தை ஹீரோவையும் டெத்தோட பிளேஸ்லேயே காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறான். இன்னும் ஒரே ஒரு பிறவிதான் இருக்குது. அப்போ டெத்து ஹீரோவை பார்த்து உனக்கு கிடைச்ச இந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன காரணம் இருக்குது, உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே திரும்ப அடையிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ வந்துட்டு அது எப்படி நீங்கள் ஷோராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ டெத்து வந்துட்டு நான் பனிஷ் பண்ண மனுஷங்க எல்லாமே கடைசியில் இதுக்கு தான் வந்து ஆசைப்பட்டாங்க. ஆனால் மனுஷங்களுக்கு அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க கையிலேயே கொடுக்கும்போது கூட அதை ரெகனைஸ் பண்ணிக்க தான் வந்துட்டு முடியாது. நீ கூட சொல்லலை என்னோட கேமில் என்னோட ரூல்ஸையே மீறி என்னை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபைனல் ஷாட்டுக்கே வந்துட்டோம் அப்படிங்கமா சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறான் டெத்துங்கிறது நான் படுற வேதனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. இவங்க துப்பாக்கியை நீட்டேன். இவன் வேகமாக போய் அதில் தலையை வச்சுட்டு இங்கே பாருங்கள் முடிவில் நான் ஹெல்லுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னா எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் நான் சீக்கிரத்தில் வந்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எந்த பாடியில் என்ன போட்டாலும் சரி நான் இதை தான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கமா சொல்ல, டெத் அப்படியே நக்கலாக பார்த்துக்கிட்டே நீ அப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கமா சொல்ல, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். டெத் இவனை ஷூட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த பிரிவில் கண்ணு முழிக்கிறான். இவன் இப்போ இருக்கிறது ஏதோ வீடு மாதிரி தான் வந்துட்டு இருக்கு, என்ன இடம் இது தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இப்படி உள்ளே நடந்து போகிறவன் அங்கே சுற்றி முற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறதே பார்க்கல. நேராக போயிட்டு கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறான். எனக்கு பயங்கர ஷாக்கு. அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் வேறு யாரும் இல்லை, இவனோட அம்மா தான். இவனோட அம்மாவாக தான் வந்து பிறந்திருக்கான் போல, அதனால தான் டெத் அப்படி சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. இவன் வந்துட்டு இன்னும் அம்மாவா அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.